அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்கா பிரதேசத்தில் ஆலங்குளம் கிராமத்தில் நிற்கிறோம். இப்போ எங்களது மே 20 வந்து உலக தேனீக்கள் தினம் வந்தது. அந்த தேனீக்கள் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு வந்து ஒரு தேனீக்கள் தினம் வந்து இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போ எங்களோட விவசாயிகள் வந்து இந்த தேனீக்களை எவ்வாறு வளர்க்குறது, அதை எவ்வாறு பராமரிக்கிறது, எவ்வாறு கையாளுறது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது. அதனால வந்து நாங்கள் இன்றைக்கு தேனீ வளர்ப்பில் ஒரு அனுபவம் உள்ள ஒரு விவசாய பொருளாசிரியர்கிட்ட வந்து நாங்கள் தொடர்பாக கேட்டு அது நாங்கள் தொடர்பான தெளிவுகளை பெற்றுக்கொள்வோம். ரைட், நாங்கள் இப்போ வணக்கம், உங்களோட இதை சொல்லுவோம். வணக்கம், நான் வந்து ஐயாங்குளம் விவசாய பவன் ஆசிரியர். இப்போ என்னென்றால் நீங்கள் வந்து தேனி வளர்ப்பில் ஒரு அனுபவம் ஆய்ந்தால், அப்போ நீங்கள் ஏன் இவ்வளவு தேனி வளர்ப்பில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தேனி ஏன் விவசாயத்துக்கு விவசாய பிரவாசியாக இருக்கிறீங்கன்றபடியா விவசாயத்தில் இவ்வளவு பங்களிப்பு செலுத்துதுன்றதை நீங்கள் ஒரு எங்களுக்கு வாரையில் சொல்லுங்கள். இல்லை, தேனி வந்து என்னென்னா இப்போ வந்து பொதுவாக அழிஞ்சு கொண்டே இருக்குது எங்களோட பிரதேசத்தில். முக்கியமாக இந்த மருந்து பாவனியல் அப்படி நிறைய காரணங்களால் தேனியல் வந்து ஒரு இல்லாத கட்டத்துக்கு வந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியாக. இப்போ அதுக்காக வந்து நாங்கள் தேனீகளை வந்து பாதுகாக்கணும். அதை வந்து இயற்கையாக பாதுகாக்கிறதோடு சேர்த்து நாங்கள் அதை வந்து வளர்க்குற முறையில், அதுக்கென்ற ஒரு முறையில் வந்து பாதுகாக்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து இருக்கிறோம். ஏனெண்டா இப்போ நாங்களும் எல்லாத்தையும் கையை விட்டுட்டோம்னா ஃபுல்லாக தேனி நம்ம இனி தொடர்ச்சியாக நாங்களும் இனி அடுத்தடுத்த இதில் ஒரு விளக்கத்தை வந்து வேறு யாக்களுக்கு கொடுக்க விட்டா இனி ஃபுல்லாக தேனி இனம் வந்து ஒரு 10% அழிஞ்சாலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கு. முக்கியமாக நாங்கள் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றோம் தானே, அந்த சாப்பாட்டுக்குரிய ஒரு அரிசி உருவாகணுமெண்டா கூட தேனின்ற பங்களிப்பு கட்டாயம் இருக்கு. இப்போ அதுக்காக வந்து தேனியை வந்து நாங்கள் கட்டாயம் பாதுகாத்தே தான் ஆகணும். தேனியில் வந்து நிறைய வருமானம் வந்து அதில் எல்லாருக்குமே நோம்பில் தெரிஞ்ச இதுகள் இருக்கும். இப்போ நோம்பில் தேன் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை, நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் நிறைய, கிட்டத்தட்ட 20-25 விதமான மூலிகை தன்மைகள் வந்து இருக்குது. இப்போ அதுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒன்றும் ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரமாயும் இருக்குது. இப்போ பொதுவாக வந்து தேனி வளர்க்க வந்து அவைகளுக்கு வந்து தேன் வந்து வெறும் தேன் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு போத்தில், அதாவது 750 மில்லி வந்து 4000-5000 ரூபா செலவில் அதுக்கு மேலேயும் வந்து போகக்கூடிய உண்டு பியூரான தேன். இப்போ அதால் வந்து அது வந்து ஒரு வருமானமாயும் இருக்குது. அதை விட தேன் குளவியலை வந்து பிரித்து கொடுக்குறதாலையும் வந்து ஃபார்மர்ஸுக்கு வருமானமாக இருக்குது. இப்போ அதுகளை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறது மூலம் தேனியை வந்து பாதுகாக்கிறோம். அந்த செயற்பாட்டை வந்து நாங்கள் எங்களால் இயலக்கூடியவரை எங்கள்கிட்ட விவசாய பவன் ஆசிரியர் எல்லாரும் முனைஞ்சு இந்த நடவடிக்கை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ரைட், அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எங்களோட தேனி தான் வந்து உணவுக்கு முக்கியமானவர் சொன்னார். அதுக்கு என்னென்றால் நாங்கள் மகரந்த சேர்க்கை மேற்கொள்றது மூலம் வந்து தான் எங்களுக்கு இப்போ பழங்களோ காய்களோ உருவாகுது. அதனால் வந்து தேனி வந்து எங்களோட உணவு உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து எங்களுக்கு நாங்கள் சுத்தமான தேன்களையும் பெற்றுக்கொள்வது தேனி வந்து முக்கியமாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இப்போ குறிப்பாக வந்து முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து காடுகளால் வந்து சூழப்பட்ட பிரதேசம். அதனால் நாங்கள் காட்டில் போய் பிடிக்கிற ஆக்கள் இருப்பீங்க. ஆனால் அது காட்டில் பிடிக்காத ஆக்கள் வந்து எப்படி நாங்கள் இந்த வீட்டிலேயே வளர்த்து எப்படி தேனை பெற்றுக்கொள்றதுன்றது உருவானது ஒரு விளக்கத்தை நாங்கள் இனி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இப்போ என்னென்றால் எங்களுடைய ஆக்கள் வந்து தேனி என்றாலே உடனே முதலாவது பயப்படுறது வந்து கொத்தும் என்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கையால் எல்லாம் லாபமாக கையாளுறீங்களா அந்த தேனியை? அப்போ அதுகளை எப்படி நீங்கள் ஆக்கள் பயப்படாமல் எப்படி செய்யணும்? அதை இப்போ ஏன் கொத்துது, எப்படி கொத்தாமல் தடுக்கலாம்ன்றதா நீங்கள் ஒரு காசு சொல்லிடுங்க. தேனி வந்து குதிரை வந்து அதுக்கு வந்து ஏதாவது இடைஞ்சல் கொடுத்தா இல்லாட்டி அதுக்கு வந்து ஒவ்வாமை தன்மையை ஏற்படுத்தினா தான் அது இந்த தாக்கங்கள் வந்திருக்கு. தேனி குதிரைக்குரிய முக்கியமான ரீசன் ராணி தேனியில இருந்து தங்களோட குழந்தைக்கு வந்து ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்றா பிறகு ஒரு கொமாண்டிங் கொண்டு வேலைக்கார குழவிக்கு வரும். அதுக்கு இந்த வேலைக்கார குழவிக்கு கொமாண்டிங் வந்த பிறகு அதில் வந்து ஒரு தற்கொலைப்படையண்டு ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. அந்த தற்கொலைப்படை வந்து எங்களுக்கு குத்திட்டு அதுவும் வந்து செத்துடும். இப்போ அது வந்து முக்கியமாக அது தற்கொலையாக வந்து ஒன்று சாகுதுன்னா தன் இனத்தை பாதுகாக்கணுமென்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து குத்துது. ஆனால் அதில் வந்து இப்போ தேனி என்னதுக்காக குத்துதுண்டா அடுத்ததான் நாங்கள் பயப்பட்டா வந்து கட்டாயம் குத்தும் எங்களுக்கு. அதில் வந்து எங்களில் வந்து ஒரு அதிரினலின் என்ற ஒரு ஹோமோன் ஒன்று எங்களில் வந்து சுரக்கும். அந்த ஹோமோன் சுரந்துட்டுண்டா எங்களில் எந்த ஒரு வாசம் ஒன்று வெளிப்படும். அந்த வாசத்துக்கு பிறகுதான் குழாய் வந்து குத்த தொடங்கும் எங்களில். மற்றும்படி குழவிக்கு வந்து தீங்கு செய்யாட்டி அது வந்து எங்களுக்கு தீங்கு இல்லை.
ரைட் ஓகே அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கையாளுறது வந்து மிகவும் ஒரு இலகுவாக கையாளலாம் அந்த பயப்படாமல் மற்றது அவர் முதலே சொன்னவர் அந்த நாங்கள் தேனிய கையாளைக்குள்ள வந்து வாசனை திரவியங்கள் அதாவது சென்று மற்றது கிரீம்கள் நாங்கள் பாவிச்சிருந்தாலும் அது அதுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு அது கொத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குண்டு அப்போ அதுகளை வந்து நாங்கள் தடுத்து கொள்ளலாம் இப்போ என்னென்றால் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு விட்ட தேனி வளர்க்க போகிறோம் என்றால் நாங்கள் முதலாவது என்ன செய்யணும் என்ன அடிப்படை அது நாங்கள் வந்து தேனியை முதலாக விர வைக்கணும் தேனியை விர வைக்கிறோன்னா நாங்கள் இப்போ மண்பானியல் அதுகள் எல்லாம் எங்கண்ட பிரதேசத்தில் வந்து இப்போ இப்படியான மண்பானியலை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட எல்லார்டையும் தாராளமாக இருக்குது இப்போ அந்த மண்பானியை வந்து நாங்கள் ஒரு செங்குத்து ஆங்கிள் இப்போ ஆள் நல்லா திருப்பி நான் நல்லா கீழே திருப்பி இப்படியும் கட்டக்கூடாது மற்றது இப்படியும் கட்டக்கூடாது இப்போ அதுக்கிட்ட ஒரு ஆங்கிள் ஒரு 45 ஆங்கிளில் வந்து ஒரு இதில் கட்டிட்டோம்டா தேனி வந்து சில வேளை தானாயே வரும் எங்கட பிரதேசத்தில் வந்து எந்த ஒரு செயற்பாடு இல்லாமலும் தானாயம் பாராக சான்ஸ் இருக்கு அடி நாங்கள் இதில் பொங்கல் பொங்கின பானியல் சீனி பானி காய்ச்சி அப்படியான இதுகளுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் பானியை வந்து கட்டி விட்டோம்டா தேன் குழவியல் அந்த வாசத்துக்கு வந்து வரும் அதை விட நாங்கள் வதையம் வந்து நோம்பில் நாங்கள் பிரட்டி விட்டோம்ண்டாலும் வரும் ஆனால் அதை விட வதை எல்லாருக்கும் எல்லா நேரம் கிடைக்குமெண்டு இல்லை தானே இப்போ நோம்பில் பொங்கல் பொங்கின பானியல் எங்கள்கிட்ட ஒரு வீட்லேயும் தாராளமாக இருக்கும் அதுகளை வந்து நாங்கள் இப்படி மரங்களில் ஒரு செங்குத்து ஆங்கிளில் வந்து நோம்பில் வச்சு விட்டோம்ண்டாலே தன்னை பாட்டில் குளனியல் வந்து எங்கண்ட இதுக்குள்ள தானாயே வந்து அதுகளுக்கு ஒரு வாழ்விடத்தை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் தானாய் வாரதுக்குரிய வாழ்விடத்தை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இப்போ என்னென்னாலும் நீங்கள் சொன்னீங்க இப்போ பானையை கட்டி வச்சா வருமெண்டு பானையை கட்டி வச்சா நாங்கள் பானைக்குள்ளேயே தேன் எடுக்கலாமா இல்லை பானையில இருந்து திரும்ப நாங்கள் இது பெட்டிக்குள்ளே மாற்றணுமா கட்டாயம் இருக்கா அப்படியே இல்லை என்னென்னா பானைக்குள்ளே வந்து அதில் இருக்கிறதையே வந்து எடுத்துடலாம் அதில் வந்து நாங்கள் தேனியலுக்கு அதில் வச்ச எடுப்பமாக இருந்தால் அதுலேயே தேன் உருவாகி அதுக்கப்புறம் எடுப்பமாக இருந்தால் நிறைய இழப்புகள் வந்துருக்கு என்னென்னா தேன் குழவின்ற வந்து முட்டையல் வந்து அழிவடையும் அதை விட அதில் கட்டின மகரந்தங்கள் எல்லாம் அழிவடையும் மற்றது நிறைய சேதங்கள் வந்து கூடுதலாக இருக்குது இவ்வளோ நாளும் தேனி கஷ்டப்பட்டு கட்டின அந்த தேன் வதையல் எல்லாம் சும்மா வேஸ்டாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து வந்துடும் இப்போ அதுக்காக நாங்கள் அதை வந்து தேன் குழாய் வந்து உடனே ஒரு பானியோ பொந்த என்னத்துக்கு என்னால் வந்துட்டுதுண்டா அதை வந்து நாங்கள் பிடிச்சி விட்டு இப்போ ஒரு பாக்ஸுக்கு வந்து பிடிச்சி விட்டு அதை என்னென்னா ராணி தேனியை அடையாளம் காணணும் ராணி தேனி என்னென்று இருக்குமாண்டா அதன் உடம்பு வந்து பெருசாக இருக்கும் முறக்க வந்து சின்னனாக இருக்கும் மற்ற குழவி எல்லாத்தையும் ஒரு பெரிய அளவில் இருக்கும் இப்போ அதை அடையாளம் கண்டா அந்த ராணி குழவியை வந்து பிடிச்சி நாங்கள் பாக்ஸுக்கு விட்டுட்டோம்டா பிறகு வந்து குளனியல் மற்ற அந்த அந்த குழவிக்குரிய குடித்தொகையில் எல்லாம் அந்த வாழில் வந்து பாக்ஸுக்கு அடையும் இப்படி பாக்ஸுக்கு வந்து அடைஞ்சிடும் அதுக்கு பிறகு அந்த கொலனியை வந்து அந்த இடத்துலையே நாங்கள் ஒரு 24 மணித்தியாலத்துக்கு வச்சுட்டு அந்த நைட் வந்து எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கலாம் சூட்டவுளான இடத்துக்கு சூட்டவுளான இடம்ன்ற அப்படின்னா மரங்கள் மற்றது கொஞ்சம் பூக்கள் கூடின இடம் நிழலான இடம் அப்படியான இடங்களை வந்து தெரிவு செய்துட்டு வச்சோம்னா ஓகே சரி இப்போ நாங்கள் இவர் சொல்லியிருந்தவர் இந்த பானையிலேருந்து எப்படி நாங்கள் இந்த கூட்டுக்கு மாற்றுறேன்றது இது வந்து நாங்கள் தேனீக்கள் சின்ன விழாவில் வந்து நாங்கள் இது செஞ்சு காட்டியிருந்தோம் நாங்கள் பானையிலேருந்து எப்படி கூட்டுக்கு மாற்றுறோம் அது ஒருவான காணொலி வந்து நான் இதோட இணைச்சி விட்றேன் நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொப்பி இருக்குதானே தொப்பியை நீங்கள் பாதிச்சு கொள்ளலாம் உங்களுக்கு பாதுகாப்பு மொத்தத்தில் கிடைக்கும் தொப்பி நடக்கிற நான் மிளகு பூச்சி வச்சு அப்படி பூச்சி வச்சுக்கீங்களா நான் வந்து இதான் வந்து இந்த கொலனியல் வந்து பானைகளுக்கே இருக்கு பானைக்கே இருக்குது இந்தலாம் தான் இது இந்த பதை வந்து நாங்கள் இரண்டையில் சாதா உடைஞ்சிட்டு இப்படி இப்படி ஒரு சரிதானே பாரம் பாருங்க கொஞ்சம் அவசரம் இல்லை அங்கே அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் பின்னாடி இது வந்து இதுக்கு உள்ளுக்க போகக்கூடிய மாதிரி இதை ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து பதியை வந்து கட்டி காட்ட போகிறோம் கோயிலுக்கு தனியாக வேண்டாம் வாழ்நாள் மட்டும் மேலே ரத்தத்தோடு நேராக அதே மாட்டாங்க
இதுதான் போய் என்ன கொஞ்சம் தலையில இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சைடா என்ன கொஞ்சம் சைட் பண்ணுங்க இல்லை ராணி இல்லை ராணியை காட்டு எறும்பு மாதிரி தான் கிடைக்கும். காத்து குழம்பி மேலே காத்தடிக்குதானே அடுத்த பட்டி நாங்கள் குயினை பிரிச்சு 2 பட்டியோ ஒரு பட்டியை 2 ஆக்கிற முறையில் காட்டுக்க குயினை காட்டுறோம் காணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரியா ரைட் அவர்தான் சரி நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கடவுளால் வந்து நாங்கள் நிறைய தேனி தொடர்பான முழு விவரம் வந்து இந்த கடவுளால் நாங்கள் காட்சிப்படுத்தினாங்க அது என்னென்ன அதுக்கான காய்க்கிற உபகரணங்கள் என்னன்றதும் பார்ப்போம் இல்லை நாங்கள் சுற்றி நான் என்னென்ன காணப்படுதுன்றதை பார்ப்போம் இதில் முதல்ல அது முக்கியமாக வந்து இதில் ஒரு உபகரணம் காணப்படுது இது என்ன உபகரணம் எங்களுக்கு சொல்ல வந்து சிமோக்கர் என்னது கண்டா குளவியலை வந்து தற்காலிகமாக நாங்கள் மயக்கணும் மயக்கணுமெண்டு அனுபவமான ஆக்களுக்கு அது குளவியின் சிச்சுவேஷன் வந்து தெரியும் அதன்படி வந்து நோம்பலாக மாற்றிடலாம் இல்லாட்டி அதை வந்து அதன் ஆக்டிவை வந்து கொஞ்சம் குறைக்கணும் என்றால் இந்த கொமாண்டிங்கை கேட்டு உடனே வந்து எங்களுக்கு குத்தக்கூடியதாக இருந்தேன்டா அது வந்து எங்களுக்கு நிறைய சேதமாக போடும் எங்களுக்கும் செய்தான் கொலனிக்கும் செய்தான் இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இதை சாதம் மயக்கிறதுக்காக இந்த புகை அடிக்கிற கருவியை வந்து பயன்படுத்துறது. அப்போ இந்த புகை அடிக்கிற கருவி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற வந்து இப்போ புதுசாக ஒரு கொலனியை வளர்க்குற ஆளாக இருந்தால் நாங்கள் இந்த புகை அடிக்கிறது கட்டாயம் பாவிக்கிறேன்னு இல்லை. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ தேனியில் வந்து நீங்கள் ஆண் தேனின்னு சொன்னீங்க அதெல்லாம் முட்டைகள் எப்படி இருக்கும் ஆண் தேனி பெண் தேனி வேறு வேறு முட்டைகளா இல்லை கூடுகள் எப்படி இருக்காங்க வித்தியாசங்கள் இருக்காங்களா சொல்ல முடியுமா நீங்கள்? சரி இதில் வந்து என்னென்னா இதில் இருக்கிறது பெரும்பாலான குளனியல் வந்து வேலைக்கார தேனின்ற முட்டையெல்லாம் இதில் வந்து நிறைய இருக்குது. வேலைக்கார தேனிக்குரிய உடம்பியல் எல்லாம் வந்து இதில் ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து 1-2 வந்து ஆண்தேனி வந்து எப்படி இருக்குமெண்டா இந்த வதையிலேருந்து இப்படி வந்து ஒரு கொஞ்சம் பெரிய அளவில் வந்து சைட்டில் ஒரு குடி பெருசாக கூறாக இருக்கும். அது வந்து ஆண்தேனிக்குரிய முட்டையிலேருந்து உருவாகி வருது. மற்ற இதில் வந்து இதில் இருக்கிற இதுகள் எல்லாம் வந்து வேலைக்கார குளவியல். மற்ற இதில் வந்து சைட்டில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதில் மணி மாதிரி கொஞ்சம் கூறாக வந்து வரும். அது வந்து குயின் செல் வந்து இப்போ ஃபார்ம் ஆகும்டா இப்போ இருக்கிற குயின் வந்து கடைசி கட்டம் அது இந்த வாழ்க்கை காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1-1.5 வருஷத்துக்கு பிறகு வந்து அது வந்து எப்படி 2 வருஷத்துக்கு வந்து குயின் வாழ்க்கை காலம் வந்து முடிகிற கட்டம் வந்துடும். இப்போ அதுக்கு பிறகு வந்து அந்த குலனி வந்து அழிய போகுதுண்டா அது வந்து குயினை வந்து வேறு ஒரு குயினை வந்து ஃபார்ம் ஆகணும். வேறு ஒரு குயினை ஃபார்ம் ஆகணும்டா கிட்டத்தட்ட ஒரு 4-5 குயினை வந்து இந்த கூட்டுக்கு வந்து உருவாக்கியே தான் ஆகுங்கள். அதில் வந்து 4-5 குயின் எப்படி உருவாக்குமெண்டா இதில் இருக்கிற முட்டைகளை எடுத்துக்கொண்டு போய் வச்சு இந்த ரோயல் ஜெலி இதில் வந்து அதுக்குரிய செல்லை ஃபார்ம் பண்ணி மற்ற இதுக்குரிய முட்டையில் வந்து இதில் இருந்து பெண் தேனிக்குரிய அதாவது வேலைக்கார குளவி மற்ற வேலைக்கார குளவி எல்லாம் பெண் தேனி அதுக்குரிய முட்டையை வந்து எடுத்துக்கொண்டு போய் வச்சு இதில் அதுக்கு ரோயல் ஜெலி உண்டு. இந்த குளவியல் குடம்பியலில் வந்து தலைப்பகுதியிலேருந்து ஒன்று சுராக்கும் அந்த ரோயல் ஜெல்லியை எடுத்துக்கொண்டே சாப்பாடை தீத்தி வந்து அதை வந்து குயினாக வந்து உருவாக்கும். அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 குயின் வந்து உருவாக போகுது. அதில் வந்து அந்த 5 குயின்லேயும் வந்து எது ஆக்டிவான குயினோ அதுகளுக்கு வந்து அதை உருவாக சண்டை நடக்கும்.
சண்டை நடந்து எது வந்து நல்ல ஆக்டிவான குயினோ அந்த குயின் மாத்திரம் இருக்கும், மற்ற குயின் வந்து ஒன்றில் சாகும், இல்லாட்டி அது வந்து வெளியில் ஒரு சின்ன சின்ன கொலனியலோட பிரிஞ்சு போவாங்க. அப்படி போடும். ஆனால் பெரும்பாலும் வந்து ஒரே ஒரு குயின் தான் இருக்கும். அது 4 குயின் உருவானாலும் அந்த ஒரு குயின் மாத்திரம் ஆக்டிவானதோட சகல உலகையும் வந்து சேர்ந்துருக்கு. ரைட். இப்போ நாங்கள் தேனீண்ட இதுகள் செல்லுகளை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேனீ வளர்ப்பில் நாங்கள் ஒரு விவசாயி ஈடுபடைக்குள்ளே வந்து அதுக்கான பாதிப்புகள் எனக்கு நாங்கள் ஒரு சாதாரணமாக தாவரத்தில் எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கான நோய் பீடைகள் வந்து எங்களோட தாவரத்தில் காணப்பட போகுது. ஆனால் இப்படியான இந்த தேனீ வளர்ப்புலையுமே தான் அப்படியான பிரச்சனைகள் இருக்குமா? அந்த உங்களோட அனுபவங்களையும். தேனீ வளர்ப்பில் வந்து நாங்கள் நோம்பில் இப்படி ஒரு பானியலுக்கு வளர்த்தமென்றாலே பல்லிகள், ஓணானுகள், அணில்கள் அதுகள்னு வந்து தாக்கங்கள் வந்து இருக்கும். அது பொதுவான இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. மற்ற அதை விட கருங்குழி குளவியல் அப்படியான குளவியல் மற்ற ஒரு சில வண்டுகள் வந்து இந்த குளவியலை வந்து தூக்கி கொண்டு போடும். குளவியலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். மற்ற அதை விட வந்து பெஸ் மொத்தண்டு ஒரு ஒன்று இருக்குது. நாங்கள் ஏற்கனவே எக்ஸசைஸில் வந்து காட்சிப்படுத்தி இருந்த நாங்கள் அந்த வந்து என்ன செய்ய வேண்டாம், குழந்தை வந்து கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாட்டி அது வந்து சிலந்தி வேலை மாதிரி உள்ளுக பின்னி வந்து அது இந்த குடம்பியல் வந்து ஃபுல்லாக இந்த எங்கண்ட தேனிக்குரிய வாழ்க்கை பருவம் இந்த இளமை இதில் வந்து குடம்பி பருவத்தை வந்து அது வந்து சாப்பிட்டு ஃபுல்லாக இல்லாமல் ஆக்கிடும். அந்த பாதிப்பு வந்து இருக்கும். அதுக்கு வந்து என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் புதுசாக குழந்தையோட பிடிச்சி விடுறோமெண்டா அந்த பெட்டியை வந்து அடுத்த நாளே துப்புரவாக்கணும். கீழே வந்து கஞ்சல்கள் அப்படி வந்து ஒரு சின்ன சின்ன கஞ்சல்கள் அப்படி வந்து வந்துடும். அதை வந்து க்ளீன் பண்ணி துப்புரவாக்கி வச்சிட்டோம்னா அந்த பாதிப்பு வந்து இருக்காது. ரைட். இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் அதில் முக்கியமானது இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு விவசாயி செய்ய தொடங்கக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இப்போ எந்த இடத்துல எப்படியான இடங்கள் வந்து இதுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு சொல்கிறீங்க நீங்கள்? இடங்கள் வந்து இங்கே கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதேசங்கள் வந்து பெரும்பாலான இடங்கள் நல்ல இடங்கள். பொதுவாக மருந்துகள் பாய்க்காத குறைஞ்ச இடங்கள் வந்து நெல்லாம். அதை விட மரங்கள் பூக்கள் வந்து கூடுதலாக இருக்கிற இடங்களை வந்து தெரிவு செய்யலாம். மற்ற பொதுவாக எங்கண்ட இடம் குளங்கள் வந்து கூடுதலான இருக்கிற இடம். குளங்களில் வந்து தாமரை அதுகள் வந்து வளர்ந்துருக்கிற எங்கள்ட குளங்களெல்லாம் பெரும்பாலும் வளர்ந்துருக்கும். அப்படியான இடங்கள் வந்து சூட்டபிளாக இருக்கும். அதை விட மருத மரங்கள் இருக்கிற இடம் இல்லை, நல்ல ஒரு சூட்டபிளான இடமா இருக்குது. இதில் நான் இன்னொன்று கேள்விப்படைக்குள்ள வந்து முதல் தேனி வளர்ப்பில் சொல்கிறது வந்து இப்போ பூக்கள் இல்லாத காலத்தில் வந்து தேனி வளர்ப்பில் தேனிப்பட்டி பக்கத்தில் சீனி தண்ணி வைக்கிறது இல்லை தேன் வைக்கிறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ரூபா அது என்ன விளக்கம் சொல்லுவோம்? அது வந்து சீனிப்பானி அதுகள் தேன் அதுகள் மற்ற அதுகளுக்கு செயற்கையாயம் வந்து நாங்கள் சாப்பாடுகள் கொடுக்கலாம். ஆனால் அதை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடாது. அதை கொடுக்குறது வந்து என்ன பிரச்சனைண்டா, தேனி வந்து உள்ளதுக்கே சுறுசுறுப்பு தன்மைக்கு ஒரு உதாரணமான ஒன்று. அதை வந்து நாங்கள் இல்லாமல் ஆக்குறோம். மற்ற ஒரு சீனிப்பானியதல் கொடுத்து அந்த கொலனியை வந்து உருவாக்கிட்டோம்டா அதோட ஆக்டிவும் வந்து குறைஞ்சிடும். இப்போ இந்த நாங்கள் நடுகளும் சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் பெறும். அதுக்காக அதுகள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் தாங்களாக ஏதேன் எடுக்கும். பெரும்பாலும் ஒரு 2 கிலோமீட்டரான போய் தேன் எடுத்து கொண்டு வரக்கூடிய சாத்தியம் இருக்குது தேனிக்கு. மற்ற நாங்கள் அதுகளுக்குரிய பூங்கண்டுகள் மரங்களை வந்து உருவாகலாம். இந்த ஜப்பான் ரோஸ் அதுகளெல்லாம் நல்ல தேனிக்குரிய நல்ல ஒரு தேன் பாராக்குரிய ஒரு நல்ல ஒரு பூ மரங்கள். அப்போ ரைட். நீங்கள் சொல்கிறீங்க என்னென்றால் இப்போ நாங்கள் அதுக்கு சாப்பாட்டை கொடுத்து அதை சோம்பேறியாக்காமல் நாங்களாக தேட வைக்கணும், அதுக்கான தாவரங்கள் உருவாக்கணும்ண்டு. அப்போ குறிப்பாக வந்து எங்களோட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் இந்த தாவரங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் வந்து நாங்களும் இந்த பிள்ளைகளை விடாமல் இருக்கலாம். இப்போ வந்து என்னென்னா இதுதான் பறைக்குரிய சட்டம். என்னென்னா நான் இதில் ஒரு குழந்தை வளர்த்த குழந்தை வந்து நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். வீடியோ வந்து நாங்கள் மிக பெருசாக போகிற வழி நாங்கள் சின்னதாக சொல்லி இல்லாத நான் முழு விதமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க வேண்டியுள்ளதால் வந்து நாங்கள் இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடுவோம். இது பார்ட் 1 நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்ட் 2 வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அடுத்து வர காலையில் தொடர்ந்து இணைஞ்சிடுங்க. அந்த பார்ட் 2லேயும் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் நாங்கள் கலந்துரையாடி இருக்கோம். தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. நன்றி.